ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஒரு பவுடர் பண்ணி வச்சேன் தட் இட் மேக் யூ ஃபீல் லைட். லாஸ்ட் 1 வீக்கில் ஐ ரெடியூஸ். சப்போட்டா, குவாவா, பப்பாயா இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். காலையில் ஓட்ஸ், கேன் ஸ்டார்ட் வித் ஓட்ஸ். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி ஃபர்ஸ்ட். ஸோ ஓட்ஸ் வித் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், ஓட்ஸ் வித் பனானா எடுத்துக்கலாம். அது டைமே இல்லைன்னா நைட்டு போட்டுட்டு தண்ணி போட்டுட்டு ஓவர் நைட்டு ஓட்ஸுன்றது இருக்கு இல்லையா, பயிர் சாதமாக இருந்தாலும் பிரியாணியாக இருந்தாலும் மேக் ஷுர் இட் இஸ் இன் த சேம் குவான்டிட்டி. ரைஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ணுன்றது கிடையாது. ரைஸ் வந்து கிவ்ஸ் யூ எனர்ஜி. வாட் எவர் யூ ஹேவ் நல்ல ஹெவியாக சாப்பிட்டா கூட முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாந்தம் இருக்கும். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கணும், அதுவும் ஒரு லீட் ரோல்லாம் லீட் ரோல்னு கூட கிடையாது, என்ன ரோல்னாலுமே பண்ணட்டுமே ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து அவங்களோட ஸ்கின் டோனாக இருக்கட்டும், அவங்கள எப்படி அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ஃபிட்டாக இருக்காங்களா. ஐ திங்க் முதல்ல எல்லாரும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த விஷயமா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா ஃபிட்னஸ் பார்க்கணும், எப்படி சொல்கிறது, உங்களோட இன்டர்னல் ஹெல்த்தை பார்த்துக்கணும், சேம் டைம் வந்து ஒரு ஹேராக இருக்கட்டும், ஸ்கின் ஆகட்டும், எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னும் போது அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது இத்தனை வருஷம், அது உங்களுக்கு எப்படி இருக்குது, இல்லை அதை ஒரு மாதிரி அது அப்படியே செட் ஆகிடுச்சு ஒரு பாயிண்டில் அப்படி எடுத்துக்கலாமா? இது ரியலி வெரி ஹார்ட் ஃபார் மீ பிகாஸ் வெயிட் போடுறது எனக்கு ரொம்ப 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 டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஒரு டைமில் ஒரே ஸ்டாண்டர்டாக ஒரே வெயிட்டில் தான் இருந்தேன். அப்போ தான் இந்த சைல்டு ஆர்டிஸ்ட் அந்த பிரேக் பண்ணி வரணும் அப்படின்றது இருந்துச்சுல. ஸோ வெயிட்டு போடணுன்றதா இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு வெயிட் போடலை. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த விஷயம் இருந்துச்சு. இப்போது ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வெயிட் போட்டேன். இப்போ வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறேன். இப்போ வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லாஸ்ட் 1 வீக்கில் ஐ ரெடியூஸ்ட் 1 kg வெயிட். ஓகே, வெயிட் லாஸ் பற்றி பேசுகிறேன். எப்படி உங்களோட டயட் இருக்கும், என்னென்ன விஷயங்கள் எடுத்துப்பீங்க, அந்த வெயிட் லாஸ் ஜூஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறீங்களா? ஜூஸ் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் எவ்ரிபடி இஸ் பிஸி. ஸோ அதனால் நான் இந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னா வென் யூ ஹேவ் டைம் அப்படின்றப்ப ஐ கேன் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிறது வைக்கிறது அதெல்லாம் பண்ணலாம். பட் ஆனால் மேக் இட் சிம்பிள். நீ வந்து ஒர்க் அவுட்டு இந்த நேரத்தில் தான் பண்ணுவேன்ற மைண்ட் செட் வச்சுக்காத. ஒர்க் அவுட் அன்றைக்கி பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுட்டாலே யூ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட். மூவ் யுவர் பாடி. ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று இருக்கணும். இது நீங்கள் வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஏறலாம், இல்லைன்னா நடக்கலாம். ஃபோன் பேசும்போது உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாதா? ஃபோன் பேசும்போது நீங்கள் சும்மா ஒரு வாக்கிங் போடலாம். இல்லைனா நீங்கள் லிஃப்ட் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் 1 floor ஆச்சு நீங்கள் ஏறலாம். அது எல்லாமே இட் இஸ் கார்டியோ தான். இட் ஹெல்ப்ஸ் யூ அவுட் டு ஹாவ் அ குட் ஸ்டாமினா. அதெல்லாமே இருக்குது. ஸோ இப்போது ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டைம் இருந்துச்சு, ஐயோ அந்த டைம் தாண்டிடுச்சுன்னா நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணேன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் உட்காந்துருக்கேன். பட் லிட்ரலாக 12 மணிக்கு 2 மணிக்கு வரைக்கும் நான் முழிச்சிட்ருக்கேன்னா திடீர்னு எடுத்து மேட்டு போடுவேன், திடீர்னு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். அந்த மாதிரியும் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நான் ஃபிட்னஸ் உடைக்கிறதுக்காக வாட் ஐ டிட் இஸ் தட் ஐ டென்ட் ஸ்டிக் ஆன் டு டைம். இந்த டைமில் தான் ஒர்க் அவுட் பண்ணுன்றது ஸ்டிக் ஆன் பண்ணல. ஏன்னா டிசிப்ளின் நாட் ஆல் தி டைம் ஐ குட் மெயின்டைன் இட். எல்லா டைம்லையும் அப்படி மெயின்டைன் பண்ணணும் நிஜமாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது. ஃபுட் எடுத்துக்கிறதும் டிசிப்ளின்டாக அந்த டைமில் எடுத்துக்கணுன்றதும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நானே போய் குக் பண்ணணும், நானே ஃபிட்னஸை பார்த்துக்கணும், நானே க்ராசரிஸ் வாங்கணும். அப்படி இருக்கிற ஒரு பர்சனுக்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஐ திங்க் ஆல் ஹவுஸ் ஹோல்ட் உமன்ஸ்க்கும் எல்லாருக்குமே, ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். நான் உங்களே எல்லாமே பார்த்துக்கணுன்றப்போ, வீடு குக்கிங் க்ளீனிங் எல்லாமே பார்த்துக்கணுன்றப்போ இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் வாட் ஐ குட் சே இஸ் தட் மேக் இட் சிம்பிள். காலையில் ஓட்ஸு கேன் ஸ்டார்ட் வித் ஓட்ஸ். நீங்கள் மார்னிங் ஓட்ஸ் தான் எடுத்துப்பீங்க? ஓட்ஸ் வித் அந்த மில்கோட எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சில பீப்புள் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி ஃபர்ஸ்ட். ஒரு சில பீப்புளுக்கு மில்க் எடுத்துக்கிட்டா வெயிட் போடும், ஒரு சில பீப்புளுக்கு பிளெயினாக எடுத்துக்கணுன்றது இருக்கும். இப்போ ஓட்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு கேர்டு வச்சு சாப்பிடலாம். ஒரு சில பீப்புளுக்கு மில்க் வேணான்னு இருக்கும், கேர்டு ஓகேன்றது இருக்கும். சுகர் எடுத்துப்பீங்களா நீங்கள் மில்க் எடுத்துக்கும் போது? இது நீங்கள் தயிர் எடுத்துக்கும் போது அந்த இடத்துல நீங்கள் ஏதாச்சும் சால்ட்டு தான் போடுவீங்க. ஸோ அந்த விஷயம் இருக்குது. யூ கேன் ஆட் சம்திங் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் ஆட் அதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம்.
ரைட். ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்தோன்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்துடும், ஸ்வீட்டாக வேணும் அப்படின்ற பட்சத்தில். ஸோ ஓட்ஸ் வித் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், ஓட்ஸ் வித் பனானா எடுத்துக்கலாம். இது யூ கேன் மிக்ஸ் இட் அண்ட் ஹேவ் பம்கின் சீட்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி யூ கேன் ஹேவ் இட். ஓட்ஸ் யூ கேன் மிக்ஸ் உங்களோட இஷ்டத்துக்கு தான், நீங்கள் எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ. ஒரு நாள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம், ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸாக யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் இட். அது டைமே இல்லைனா நைட்டு போட்டுட்டு தண்ணி போட்டுட்டு ஓவர் நைட் ஓட்ஸ்ன்றது இருக்கு இல்லையா, அது யூ கேன் ஜஸ்ட் புட் இட் இன்சைட் யுவர் ஃப்ரிட்ஜ். காலையில் நீங்கள் ஏஞ்சோன்னா ஃபஸ்ட்டு ஓட்ஸ் எடுத்து வெளில வச்சு டப்பா திறந்து வச்சுட்டு ப்ரஷ்லாம் பண்ணி உங்களோட ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அது சில்னஸ் இறங்கிடும். அதுக்கப்புறம் யூ கேன் ஹேவ் இட். சிம்பிள் வெரி சிம்பிளஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அந்த விஷயம் இருக்குது. அண்ட் தென் லஞ்ச் நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இது லஞ்ச் மேக் ஷூர் இட் மஸ்ட் பி பேலன்ஸ். நான் சிம்பிளாக என்ன மேக் இட் சிம்பிளாக எடுத்துக்கோங்க. நீ இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்னு சொல்லலை. நீ வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக சாப்பிடணுன்றது நெசசிட்டியாக கிடையாது. ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா தயிர் சாதமாக இருந்தாலும் பிரியாணியாக இருந்தாலும் மேக் ஷூர் இட் இஸ் இன் த சேம் குவான்டிட்டி. ஒரு பவுல் நீங்கள் தயிர் சாதத்துக்கு எடுத்துக்கணும், சேம் பவுல் நீங்கள் வந்து பிரியாணிக்கும் அதே ஒரு பவுல் தான் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே நீங்கள் வெயிட் போட மாட்டீங்க. அதுக்குன்ட்டு ரைஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ணுன்றது கிடையாது. ரைஸ் வந்து இட் கிவ்ஸ் யூ எனர்ஜி. ஸோ அதனால் 100% நீங்கள் வந்துட்டு ரைஸ் எடுத்துக்கணும். இப்போ நம்ம இருக்கிற இதுக்கு ரைஸ் இஸ் வெரி மச் நெசசரி. யூ டோன்ட் ஸ்கிப் ரைஸ் அட் ஆல். எப்பவுமே எனக்கு ஸ்கிப் பண்ணணும்னு தோன்ற டைமில் பிகாஸ் அந்த டைமில் நம்மளையும் மீறி சாப்பிட்ருவோம்ல. ஸோ அதனால ஒரு டைம் ரைஸ், அந்த ரைஸ் ஐ ஒன்ட் டேக் இட் ஒயிட் ரைஸ் அப்படி எடுத்துக்க மாட்டேன், ப்ரௌன் ரைஸ் எடுத்துப்பேன். இல்லைனா கேரளா மட்டை ரைஸ் எடுத்துப்பேன், கவுனி ரைஸ் எடுத்துப்பேன். டிபெண்ட்ஸ், அது மாற்றி எடுத்துப்பேன். எனக்கு எப்படி தோணுதோ அந்த டைமில் எனக்கு ரைஸ் வைக்கிறதுக்கு மூட் இருக்குது இல்லை டைம் இருக்குது அப்படின்னா நான் ரைஸ் எடுத்துப்பேன். ஸோ அப்படி. பட் மேக் ஷுர் ரைஸாக இருந்தாலும் சப்பாத்தியாக இருந்தாலும் ப்ரோட்டீன் சோர்ஸ் ஒன்று இருக்கணும். இட் கேன் பி எனிதிங். ஸ்ப்ரவுட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு சோயா சங்க்ஸாக இருக்கலாம், ஃபிஷ்ஷாக இருக்கலாம், பன்னீராக இருக்கலாம், டோஃபுவாக இருக்கலாம், இல்லைனா சிக்கனாக இருக்கலாம். இதெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் ப்ரோட்டீன் சோர்ஸ் அதிகமாக இருக்கணும். அதாவது வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்னா ப்ரோட்டீன் சோர்ஸ், ஃபைபர் சோர்ஸ் அதிகமாக இருக்கணும். ஒரு பிளேட்டுன்னு எடுத்திங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு 20% மஸ்ட் பி ரைஸ். பாக்கி ஷேரிங்கில் 40 வந்து இட் மஸ்ட் பி 20% ரைஸ், 40% ஃபைபர், 40% ப்ரோட்டீன். அப்படி வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேலன்ஸ்டான ஒரு மீல் இருக்கும். 20% அது 20% தான், 21% அப்படின்றதெல்லாம் கிடையாது. 20% மஸ்ட் பி 20%. அப்படி தான் இருக்கணும். அந்த பேலன்ஸ்டாக இஃப் யூ ஹேவ் இட் அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி சொல்கிறது, ஃபில்லிங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இப்போது நீங்கள் ஏதாவது ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு நீங்கள் சாப்பிடும்போது மந்தமாக இருக்குது, ரொம்ப சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, ஃபீலே ஆகாது. அப்படி ஆகாது. அந்த இது இருக்கும். அண்ட் மிட் மார்னிங் இல்லைனா ஈவினிங் போல் யூ கேன் ஹேவ் சன்னா, அந்த ஒயிட் சுண்டல் எடுத்துக்கலாம். ஒயிட் சுண்டல் ஹெல்ப்ஸ் யூ டு கீப் ஃபுல்லர் ஃபார் லாங்கர் டைம். ஓகே. பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குல்ல, ஆர்டர் பண்ணாமல் நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி எது சாப்பிட்டாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சாப்பிட்றதுல மேக் ஷுர் யூ ஹாவ் ஆட் ஜீரா, டைஜஷனுக்கு சொல்கிறேன். ஜீரா, புதினா, இதெல்லாம் டைஜஷனுக்கு நான் சொல்கிறதெல்லாம். ஜீரா, புதினா, வாட் இஸ் கார்லிக், இது இருக்கும்ல காயம், பெருங்காயம். டைஜஷனுக்கு என்னென்ன இருக்கும், ஹாட் வாட்டர். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலும் இட் வில் டைஜஸ்ட். ஓகே, வாட் எவர் யூ ஹேவ். நல்லா ஹெவியாக சாப்பிட்டா கூட முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாந்தமாயிடும். இட் ஹெல்ப்ஸ் யூ டு டைஜஸ்ட். லெமன் ஹனி அண்ட் லெமன், அதாவது ஹாட் வார்ம் வாட்டரில் கொஞ்சம் லெமன் அண்ட் ஹனி, தட் ரியலி ஒர்க்ஸ். உங்களுக்கு லைட் ஃபீல் இருக்கும் காலையில். பிளாக் காஃபியில் லெமன் போட்டு குடிக்கலாம். that also works. It depends. நான் ஜிம் போகிறதுக்கு முன்னாடி எக்கு சாப்பிடுவேன், இல்லைனா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிடுவேன், ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடுவேன், இல்லைனா எக்கு அதை எடுத்துப்பேன், இல்லைனா பன்னீர் எடுத்துக்கலாம். நைட்டு சாப்பிட மாட்டேன். நைட்டு எதுவுமே சாப்பிட மாட்டீங்களா? நைட்டு ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கலாம். என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ்வலாக உங்கள் பவுலில் இதெல்லாம் கண்டிப்பாக மஸ்ட்டாக இருக்கும்பா? உங்களுக்கு சப்போட்டா இஸ் குட் சோர்ஸ். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சப்போட்டா, குவாவா, பப்பாயா, இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் உங்களோட ஹீட்டு, உங்களுக்கு எந்தளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணுதுன்றதை பார்த்து அந்த விஷயங்கள் இருக்குது. ரெகுலராக யூ கேன் ஹேவ் பொமோக்ரனேட், வாட்டர்மெலன்,
வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம். வாட்டர்மெலனில் வந்து யூ கேன் ஹாவ் இட் லெமன் போட்டுட்டு, வாட்டர்மெலனில் லெமன் போட்டுட்டு யூ கேன் டேக் இட் அஸ் அ ட்ரிங்க் ஃபார் ஜிம். ஓ ஹைட்ரேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ தட் ஹெல்ப்ஸ் யூ. லெமனும் குட்டு தான், இதுவும் குட்டு தான். நான் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன். பட் ஆனால் தட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. மற்றவங்களுக்கு இட் டிபெண்ட்ஸ். அந்த விஷயம் இருக்குது. அண்ட் ஐ டோன்ட் புட் டேப்லெட் போட்டு அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. பிடிக்காது எனக்கு. ஐ ஃபீல் லைக் என்னத்தை நான் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சது நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் நான் டேப்லெட் போட்டு தானே வந்தேன், இந்த அப்ரிசியேஷன்லாம் எனக்கு வராது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஸோ ஐ டோன்ட் ஃபீல் கம்ப்ளீட் அண்ட் ஹாப்பி அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும்போது. எனக்கு அது ஃபுல்ஃபில்லிங்காக இருக்காது. ஸோ எனக்கு அது பேசிக்காக சொல்கிறேன், டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. மேக்ஸிமம் நேச்சுரலாகவே இது பண்ணணும் அப்படின்றது பார்ப்பேன். இந்த இது இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஒரு பவுடர் பண்ணி வச்சேன், தட் வில் மேக் யூ ஃபீல் லைட். அதாவது என்னென்னா சோம்பு, ஜீரகம், ஓமம், வெந்தயம், கொரியாண்டர் சீட்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, பெப்பர், மிளகு இதெல்லாம் போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சிடணும். பொடி பண்ணி வச்சுட்டு அண்ட் தென் லேட்டர் ஆன் ஹாட் வாட்டரில் இந்த பவுடர் போட்டுட்டு இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது கொஞ்சம் லெமன் ஜூஸ், கருவேப்பிலை போட்டுட்டு நீங்கள் வடிகட்டிட்டு நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா யூ வில் ஃபீல் ஸோ லைட். எனக்கெல்லாம் ஏப்பம் வரும், எனக்கு ஜாலியாக இருக்கும் ஏப்பம் வரும். பிகாஸ் யூனோ லைக் இட் இஸ் கெட்டிங் டைஜஸ்டட் அப்படின்றது இட் இஸ் அ சைன் இல்லை. ஸோ அதனால் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. லிட்டரலாக ஒரு பெரிய மக்கு குடிச்சிடுவேன். லிட்டரலாக எல்லாமே டைஜஷனுக்கு. ஓமம், ஜீரகம், சோம்பு, வெந்தயம், கொரியாண்டர் லீவ்ஸ் இது எல்லாமே இட் ஹெல்ப்ஸ் யூ டைஜஷன். லெமன் ஹெல்ப்ஸ் யூ டைஜஷன். ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நான் லாஸ்ட்டாக அது கொதிக்க வைக்கும்போது கருவேப்பிலையும் லெமனும் சொன்னேன்ல, கருவேப்பிலை இஸ் குட் ஃபார் யர் ஹேர் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அது நான் அப்போவே பொடியெல்லாம் பண்ணி வச்சுக்க மாட்டேன், அது அந்தந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக போடுவேன். ஓகே ஓகே. லெமன் ஹெல்ப்ஸ் யூ டைஜஷன். இது நான் குடிச்சிட்டு தான் நான் மோஸ்ட் ஆஃப் த நைட் அப்படி தூங்குவேன். நைட் டைமில் அந்த ஒர்க் நடக்கும் நம்ம தூங்கும்போது. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நல்லா, காலையில் எழுந்திரிக்கும் போது உங்களுக்கு வந்து லைட் ஃபீல் இருக்கணும், அந்த விஷயம் மெயினாக இருக்கணும். அண்ட் ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரீசெண்ட் டைமில் இந்த லாஸ்ட் 1 வீக்காக எனக்கு 1 kg குறைஞ்சிச்சுன்றது சொன்னால இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் டயட். அந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஒர்க் அவுட்டில் எனக்கு வந்துட்டு என்னோட ட்ரெயினர் ஹீஸ் வெரி குட். அவர் வந்துட்டு ட்ரெயினர் அப்படின்றத விட பாடி பில்டராக இருந்துட்டு காம்படிஷன் போயிட்டு, ஸோ ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் இஸ் பாடி, வாட் இஸ் உங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா அந்த இன்ஜுரியை ஒர்க் அவுட்டில் எப்படி சரி பண்ணான்ற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நாலேஜ் இருக்கிற பீப்புள் வந்து ஆட்கள் வந்து ரொம்ப கம்மி. ட்ரெயினர்ஸ் எல்லாருமே அப்படி கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் என்ன நேற்று கூட ஏதோ பண்ணார், எனக்கு லாப் செட்டை ஏதோ சொல்லிட்டு பண்ணார். என்னென்னு பார்த்தா நல்லா இருக்கு, எல்லாம் ஃபேன்சியாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. என்னன்னு சொல்லிட்டு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்துட்டு 15 போட்டார் வெயிட்டு, லெக்குக்கு போட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 15 போட்டார், அப்புறம் 25 போட்டார், அப்புறம் 30 அப்படியே ஏற்றிட்டாரு, அப்படியே இறக்கிட்டாரு, மறுபடியும் ஏற்றிட்டாரு. அது மாதிரி மாற்றி மாற்றி போட்டு என் கால் நேற்று கிழிஞ்சிருச்சு. ஸோ ஹீ இஸ் ரியலி குட் அட் இட். அந்த விஷயத்தில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது, நான் அவரோட ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒர்க் அவுட்டை தான் பண்ணுறேன் அவர்கிட்டையுமே. ஓகே, பட் ஆனால் ஒரு பாடிக்கு இப்படி பண்ணணுன்றது இருக்கும்ல, அந்த விஷயம் ஒரு அழகாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சு அறிஞ்சு வென் ஹீஸ் டீச்சிங் அப்படின்றப்போ தட் ரியலி ஒர்க்ஸ். எனக்கு பெயினாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அடுத்த நாளைக்கு தெரியும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாய்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினர். ஸோ ஹீஸ் டூ குட் ஆக்சுவலி. ரொம்ப அழகாக புரிஞ்சு அறிஞ்சு சொல்லி கொடுக்குறாரு. அது ரொம்ப கம்மியான நான் தான் நிஜமாகவே ஃபீல் பண்ணேன், மாஸ்டர் ஃபீலே இல்லை அப்படின்னா போங்க இன்னும் ஒரு 3 நாளைக்கு இருக்கும் போங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார் சிரிச்சுக்கிட்டு. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.